Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு புது ட்ரேடிங் ப்ரோக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ரெஃபரல் லிங்கே கிடையாது, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரெஷ் ப்ரோக்கர். இது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன்அப் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் ஆகும். அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து மொத்தமாக 3 செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 2 எனேபிளாக இருக்குது. ராங்கிறது வந்து என்னால் கிளிக் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ ஐ டோன்ட் நோ வை. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2000 லெவரேஜ் தராங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா $10 டெபாசிட் பண்ணிக்கலாம். கமிஷன் கிடையாது, ஆனால் ஸ்ப்ரெட் வந்து 1 பிப்பு. அதேமாரி ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 பிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ் வந்து only 200. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது அக்கௌண்ட் நீங்கள் அதை புது ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் அக்கௌண்ட்டில் உள்ள ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், மற்ற ப்ரோக்கர்ஸ் ஈவன் எக்ஸ்என்எஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து Black Friday போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணால் 10% உங்களுக்கு வந்து டாப் அப் போனஸ். இப்போ நீங்கள் $1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% $100 வந்து போனஸாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா, டெபாசிட் பண்ணால். பட் இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கான வழி என்ன, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஒன்லி இது வரைக்கும் கிரிப்டோ மட்டும் தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு டெபாசிட் பண்ணுற மாதிரி எனிதிங் கார்டு ஆர் பேமெண்ட் மெத்தடில் கிரிப்டோ தவிர எதுவும் எனக்கு ஷோ பண்ணலை. ஓகேங்களா, மேபி இன்கேஸ் கார்டு இதை ஆட் பண்ணாங்க, இதை காட்ட மாட்டேன்னு தெரில. ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போதைக்கு எது இருந்துச்சு. ஸோ இதில் கிரிப்டோ தவிர அந்த கிரிப்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேமெண்ட் மெத்தடில் அதில் தவிர வேறு எதையும் செலக்ட் பண்ண முடியல. ஈவன் இதில் உங்கள் டெத்தர், USD, பிட்காயின் மற்ற எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் யூ கேன் பே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஐ கேன் ஜென்ரேட் மை பார்கோட். ஓகேங்களா, ஸோ ஈவன் நீங்கள் வந்து பினான்ஸில் வந்து இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி அப்படியே ஒரு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் வாலெட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டெபாசிட் மெத்தட்ஸ். அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனா மினிமம் $10 வரைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதே வந்து வித்ட்ராவல் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அதில் வித்ட்ராவல் பண்ணலாம். ஈவன் நீங்கள் கிரிப்டோ வேலெட்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பாஸ்புக்கோட ஃபோட்டோ காப்பியெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து கிரெடிட் கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் டெபிட் கார்ட்ஸ் கிடையாது, கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல். அடுத்தபடி வந்து வேணால் கிரிப்டோ வேலெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேலெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேலெட்டை இதோட ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சும்மா ட்ரை பண்ணது ஃபெயில்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரிஸ், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ். அண்ட் தென் உங்களோட மை ப்ரொஃபைல் அந்த செக்ஷனில் அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த 2FAங்கிறது தான் ஐ திங்க். ஸோ என்னன்னு தெரில, மேபி ரெஃபரல் செக்ஷனாக போட்டிருக்கலாம், அது எனேபிள் ஆகலை. ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு MT5க்கான சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், ஈவன் OS, விண்டோஸுக்கு. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் வெப் பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெப் பிளாட்ஃபார்மாகவும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் பெருசாக ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா வந்து நமக்கு அந்த F2Aங்கிறது வந்து மேபி அதாவது இந்த காப்பி ட்ரீட் பண்ணுறதுக்காக மற்ற இது பண்ணுறோம்ல அதெல்லாம் காணோம். அடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை வேறு இடத்துக்கு ஷேர் பண்ணுறோன்னா லிங்காக ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். பார்கோடாகவும் அதாவது ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, மற்றபடி பெருசாக இதில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டெபாசிட்ஸ் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோன்னு இருக்குது. ஸோ நான் வந்து கஸ்டமர் பாட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாரி ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங் போனஸ் கிவ்வே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட் டு டெபாசிட் வித்தவுட் கிரிப்டோ அப்படின்னு போட்டேன். பட் நான் கேட்ட கொஷின் ஒன்று, அது வந்த கொஷின் ஒன்று வந்துச்சு. யூ ஆர் கண்டக்டிங் போட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுறா அப்படின்ச்சு. நான் டெபாசிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிது. நான் வந்து டெபாசிட் பண்ணல, எப்படி டெபாசிட் கிரிப்டோ எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். மேபி நான் வந்து கிராமர் மிஸ்டேக்காக பண்ணேன்னு என்ன வந்து தெரில. ஓகேங்களா, ஸோ அது ஏதோ கேட்டிருந்தது. ஓகேங்களா, ஸோ அடுத்து சரின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணி விட்டு. ஓகேங்களா, ஸோ BFன்ற பார்த்திங்கன்னா இது வந்து Black Friday போனஸ் அக்கௌண்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் 10% வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட் போனஸ் கிடைக்கும். ஆனால் ஒன் டைமாக இல்லை எவ்ரி டைமாக எனக்கு தெரில, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் இருந்தால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரீ கோர்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரீ கோர்ஸ் நாட் அவைலபிள். ஓகேங்களா,
பெய்டு கோர்ஸ் நான் பண்ணவே இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம், மற்றபடி கோர்ஸ் இப்போதைக்கு அந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்கமிங்கில் ஓகேங்களா. இஃப் அவைலபிள்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து நம்ம பப்ளிக் சேனலில் ரெட்புல் ட்ரேடர்ஸுங்கிற பப்ளிக் சேனலில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நான் வந்து அதர் தென் கிரிப்டோ ஏதாச்சும் பேமெண்ட் பண்ண முடியுமா, எனி அதர் ஆப்ஷன் ஃபார் டெபாசிட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டேன், அதுக்கு ஆன்சரே வரல. ஸோ இன்கேஸ் அது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் எனக்கு வரல ஓகேங்களா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து டியூரேஷன் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வந்தாலும் நான் எடுத்தது டைம் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த இது. ஸோ இதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ ஹேவ் வாலெட் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வெரிஃபிகேஷன் முடிச்ச அக்கௌண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஐ ஹேவ் மை $10 ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ட்ரேட் பண்ணலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. $10 வச்சு ஆரம்பிப்போம் ஓகேங்களா. $10 சேலஞ்ச் அப்படி போகுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்கேஸ் $10 டெபாசிட் பண்ணால் $20 வரலாம். ஸோ ஐ கேன் ட்ரை இட் ஓகேங்களா. ஸோ முடிச்சுட்டு இன்கேஸ் இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வித்ட்ராவல் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆகுதுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 2-3 ப்ரோக்கர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். எக்ஸ்என்எஸ் வந்து இப்போது நான் வந்து அந்த டைமில் பிளாக் ஆகிற டைமில் என்கிட்ட வந்து அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து மறுபடியும் உள்ளே போகாதனால எனக்கு எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கண்டினியூஸாக அதில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. மற்ற ப்ரோக்கர்ஸ் நான் 2-3 ப்ரோக்கர்ஸ் ட்ரை பண்ணேன். எக்ஸாம் ஜஸ்ட் மார்க்கெட்ஸ் சரிப்பட்டு வரல ஓகேங்களா. அது ஜஸ்ட் மார்க்கெட்டில் குப்பை. 3 நாள் ஆக்கலாம் டெபாசிட் வித்ட்ராவலுக்கு ஓகேங்களா. ஐ மீன் டெபாசிட் கூட ஆயிடுது, இன்னும் வந்து வித்ட்ராவலுக்கு வந்து 3 days ஆகுது. இட்ஸ் ஷோவிங். அது வந்து எப்படி காட்டுதுன்னா வந்து நம்மளாக ஆப்பில் எடிட் பண்ணி பேலன்ஸை காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நான் வந்து வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ டெபாசிட் வித்ட்ராவல் போட்டு எனக்கு 3 days ஆகிடுச்சு. 3 பேர் போட்ட 3மே 2 delay ஓகேங்களா. ஸோ அதனால் வெளியே வந்துட்டேன். ஸோ இனி எதிர் ஆப்ஷன் நானும் ஒரு ப்ரோக்கர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபண்டிங் டிப்ஸ் வந்து இந்தியாவில் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரிஃபை ஆகி உள்ளே வந்த ஒரு ப்ராஃபர்மு. ஸோ அதனால் அவனோட ப்ரோக்கர் வந்து ஜஸ்ட் ட்ரையிங் ஓகேங்களா, இன்னும் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை. அந்த எக்ஸ்என்எஸோட ட்ரஸ்ட்டு வந்து வேறு எவனும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கைஸ். அப்படி தெரிஞ்சு உங்களுக்கு எவனாச்சும் இருந்தானா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ரெஃபரல் லிங்க் கிடையாது, மறுபடியும் சொல்லிடுறேன். நான் ரெஃபரலுக்காக இந்த அக்கௌண்ட் எடுத்து வீடியோ போடலை ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.